ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் பட்ஜெட் பிளானிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய வருமானத்தை சொல்லி அதற்கான பட்ஜெட் பிளானிங்கும் கேட்டுட்ருக்காங்க. அதையுமே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்குமே வந்து பட்ஜெட் பிளானிங் ஏதாவது ஐடியா தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுடைய வருமானத்தை சொல்லுங்கள். நான் அதற்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்திற்கான பட்ஜெட் பிளானிங் கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான வருமானம் இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தின வருமானம் உள்ளவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தின வருமானம் வாங்குறவங்க, வார வருமானம் வாங்குறவங்க, மாத வருமானம் இருக்கக்கூடியவர்கள் இப்படின்னு பிரிஞ்சு தான் நம்ம வந்து வருமானத்தை வந்து ஈட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவங்க தின வருமானம் இருக்குது அப்படின்னா தினமும் கையில் காசு வந்துடும். நாங்கள் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து அதற்கான ஐடியாவை கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தின வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 500 1200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 500 வருது அப்படின்னா 25 நாள் கிடைக்கிது. ஒரு மாதத்தில் நம்மளுக்கு வந்து 30 நாள் இருக்குது அப்படின்னா 30 நாளும் தின வருமானம் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். அதனால் வந்து ரூ. 500 அப்படின்னு எடுத்திருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தின வருமானம் வந்து ரூ. 500. அந்த வருமானத்துக்கு பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ரூ. 500 பட்ஜெட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ 25 நாள் தான் வருது வருமானம் அப்படின்னா ஒரு 12,500 தான் வரும். இப்போ இந்த 12,500 வச்சு எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஒன்று தான். ஏன்னா வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு இன்கம் வர மாதிரி ஒரு பிளானை வந்து பண்ணணும். அதாவது இரண்டாவது வருமானம் ஏதாவது ஒரு பார்ட் டைம் பார்க்குறதோ அல்லது வந்து வேறு ஏதோ விஷயத்துலேருந்து இன்கம் வர மாதிரியான பிளானை வந்து கண்டிப்பாக பண்ணணும். இல்லை வீட்டில் வந்து ஒருத்தர் தான் ஏர்னிங் இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தரும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா விற்கிற விலைவாசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த குறைவான வருமானத்தை வச்சு பட்ஜெட் பிளான் பண்ணுறதோ அல்லது ஃபேமிலியை ரன் பண்ணுறதோ ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அதற்கு வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவு சேமிப்பு அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. அதாவது வரவு வந்துருச்சா செலவெல்லாம் போக நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து வரவு வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறத செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு முறை 2 முறை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை வந்து இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுக்கோங்க. என்னென்னலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேமிப்பு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரச்செலவுகள், அடுத்தது மாத செலவுகள். இப்படி வந்து நம்ம வந்து பிரித்து செலவுகளையும் சரி சேமிப்பையும் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேமிப்புக்கு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இந்த சேமிப்புக்கு இந்த தின வருமானத்துலேருந்து எவ்வளோ எடுத்து வைக்கலாம்னா ஒரு 10% தான் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ 10%ங்கிறது ரூ. 50. பட் அது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ரூ. 40 போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு ரூ. 40 அப்படின்னு 25 நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 1000 நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ரூ. 1000 தனியாக எடுத்து கண்டிப்பாக வச்சுருங்க. இல்லை அப்படின்னா உண்டியல் வச்சு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது எப்படி உண்டியல் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டியல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரினா இந்த மாதிரி எப்போவாது உங்களுக்கு தேவை இருக்குன்னா ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரியான உண்டியலை நீங்கள் வாங்கி வச்சு சேமிங்க. உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சியோ அப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாமி படம் இருக்குது அப்படின்னா படத்துக்கு முன்னாடி வச்சோன்னா நம்ம சீக்கிரமாக அந்த பணத்தை எடுக்க மாட்டோம். அதனால் இதையுமே நீங்கள் பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். அடுத்தது வந்து தினச்செலவுகள். இந்த தினச்செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினமும் 25 நாளும் ஒரு ரூ. 30 மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 750 கிடச்சிரும். இந்த ரூ. 750 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து கீரைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் சமைப்போம். வாரத்துக்கு ஒரு முறை காய்கறிகள் வாங்குற மாதிரி இதை வாங்கி டப் பண்ண முடியாது. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது உடனே தேவைப்படுது, கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஏதாவது ஒன்று வாங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அப்போ வாங்குவோம். அப்போ இந்த தினச்செலவுகளுக்கான பணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அல்லது முட்டை வந்து அடிக்கடி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏதோ ஒரு உங்களுடைய செலவுகளுக்காக ஒரு ரூ. 750 அதை எப்படி எடுத்து வைக்கணும்னா 25 நாளும் 30 தனியாக ஒரு பர்ஸில் எடுத்து வச்சு அதை வந்து தினச்செலவுகளுக்கான பாக்ஸாக வச்சு அதுலேருந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது வாரச்செலவுகள். வாரச்செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அந்த செலவை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி என்னென்ன செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காய்கறிகள் வாங்குறது கண்டிப்பாக இது அவசியமான ஒன்று. இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது. அந்த கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலையில் வந்து காய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அப்படி வந்து கணக்கில்லாமல் நீங்கள் வாங்கும்பொழுது கூடுதலான அமௌண்ட்டு செலவாகும். அன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காய்கறிகள் டெய்லி காலையில் தக்காளி, வெங்காயம் என்னென்ன காய் வேணுமோ அதை வந்து அப்பப்போ வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கே ரூ. 100 அந்த மாதிரி ரூ. 50 ரூ. 100 வரைக்கும் வரும். அப்படி வந்து நீங்கள் தினம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மாத செலவு அப்படிங்கிறப்போ அதிகமாக
வந்துடும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் காய்கறிகள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 200 காய்கறிகள் வாங்கிட்டு 4 வாரத்துக்கு ரூ. 800 வாங்கினா போதும் அப்படின்னு. இதில் வந்து நம்ம அவசியம் செய்ய வேண்டியது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுட்டு இந்த ரூ. 10 கூறு வச்சுருப்பாங்க இல்லையா சந்தையில், அதில் வாங்கினீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கறி. வீட்டில் வந்து நம்ம வந்து NB சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 400 அப்படின்னு 4 வாரத்துக்கு ரூ. 1600 ஒதுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான சமைப்பு, அதாவது சிக்கனு, மட்டனு, முட்டை, மீன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சமைச்சோன்னா இந்த அமௌண்ட் வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 150 அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணோம்னா 4 வாரத்துக்கு ரூ. 600. வீட்லேயே மேக்ஸிமம் நம்ம என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து போதுமானதாக இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வார செலவுகளில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அதர்ஸ்ன்னு போட்டு நான் ஒரு ரூ. 750 ஒதுக்கியிருக்கேன். இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 3750 வந்துடும். இந்த செலவுகளுக்கு எப்படி வந்து வருமானத்திலேருந்து பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ரூ. 150 அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா 25 நாளைக்கு ரூ. 3750 வந்துடும். இந்த 3750 வச்சு வாரத்திற்கான செலவுகளை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மாத செலவுகள். இப்போ மாத செலவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒழுக்கலாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வந்து ரூ. 2500 நான் போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், ரூ. 2500 வாடகைக்கு வீடெல்லாம் இருக்குதா, என்னங்க இந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். பட் வந்து இந்த லைன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதில் வந்து எதுவுமே இருக்காது, ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். ஒரு 6 வீடு 10 வீடு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கட்டி விட்டுருப்பாங்க. பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 4 வீடு 5 வீடு சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி பாத்ரூம் வந்து தனியாக கட்டி விட்டுருப்பாங்க. அந்த வீடுகள் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறதுல ரூ. 2500 இருக்குது. ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாடகைக்கு இல்லாமலே எனக்கு பட்ஜெட் கேட்டிருந்தாங்க. இது வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு ரூ. 750 போட்டிருக்கேன். மளிகை ஜாமான் வந்து ஒரு ரூ. 1500. இந்த ரூ. 1500 எப்படி போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய பருப்பு, எண்ணெய், அரிசி, அப்புறம் கோதுமை இதெல்லாமே முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா ரூ. 1500 மாதத்திற்கு உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். கேபிள் பார்த்தீங்கன்னா ரூ. 250. கேஸுக்கு வந்து ரூ. 500. ஒரு வாரத்துக்கு ரூ. 500 ஒரு மாதத்துக்கு ரூ. 500 2 மாதத்துக்கு ரூ. 1000 இருக்கும். ரூ. 1000 தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரூ. 900 நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வருது. இதுலேயும் ஒரு ரூ. 100 நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது ஈபிக்கு வந்து வெறும் ரூ. 100 தான் நான் போட்டிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 யூனிட் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு கூடுதலாக வரதுக்கு மட்டும்தான். அதனால் ஒரு மாதம் ரூ. 100 இன்னொரு மாதம் ரூ. 100. அப்போ ரூ. 200 பில்லு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து மொபைல் இல்லாமல் இப்போ யாருமே கிடையாது. அதுக்கு வந்து மினிமமே இப்போ வந்து ரூ. 200 ஆக்கிட்டாங்க. அதனால் ரூ. வந்து ரீசார்ஜுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பஸ்ஸும் வச்சுக்கலாம், பெட்ரோலுக்கும் வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரூ. 500 செலவு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நிறைய செலவுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அதர்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா வருமானம் குறைவு அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க வந்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து சமாளிக்க முடியும். இது வந்து நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்து வைக்கணும்னா ஒரு நாளைக்கு ரூ. 260 அப்படின்னு எடுத்து வச்சா 25 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 6500 எடுத்து வச்சுருவாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 6500 அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 1000, இங்கே ஒரு ரூ. 750. டோட்டலாக அந்த 12,500 நம்மளுக்கு வந்து வந்துடுது. அதை எப்படி நம்ம வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு இதுக்கு வந்து ரூ. 150. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கிறோம்னா ரூ. 260 நம்ம எடுத்து வைக்கிறோம். இங்கே வந்து சேமிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 40 எடுத்து வைக்கிறோம். இங்கே தினச்செலவுகளுக்கு வந்து ரூ. 30 எடுத்து வச்சுரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40, 30, 150, 260 டோட்டலாக நம்மளுக்கு ரூ. 500 வந்துருங்க. இதை வந்து ஒரு தடவை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களை நம்மளால் எளிதாக செய்த முடியும். இந்த மாதிரி பட்ஜெட் வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செலவையும் செய்ய முடியும், சேமிப்பையும் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.